ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாம் தமிழ் மீடியமுக்கான குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் ப்ரீ குவார்டர்லி எக்ஸாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னம்னா, இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் எந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான். ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு 10th மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னம்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். எப்பயுமே யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னம்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட்டுக்கு என்ன டைப்பில் வீடியோ வேணுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது தான் உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கிரியேட்டர் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னம்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸசைஸ் 1.13 பயிற்சி கணக்கு 1.3 இருக்கக்கூடிய சம் கேட்டிருக்காங்க. 1.13 வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின் நம்பர் 16 பார்த்தீங்க அப்படின்னம்னா எடுத்துக்காட்டு 1.15 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 17 இருக்கக்கூடியது 1.10 கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பார்த்தீங்க அப்படின்னம்னா 2.10 கேட்டிருக்காங்க. அப்போ 2 மார்க் கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே வருது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்க அப்படின்னம்னா பயிற்சி 2.3 ஃபஸ்ட்டு சம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பார்த்தீங்க அப்படின்னம்னா பயிற்சி 2.5 8th சம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 எக்ஸசைஸ் 3.4 செகண்ட் சம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 22 எடுத்து எக்ஸாம்பிள் 3.19 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் சாப்டர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 மார்க் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 16, 19, 20 3 கேட்டிருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு சாப்டருக்குமே 3 சம் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். அப்படிங்கிறனால கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாப்டர்லேருந்து என்ன கேள்வி அட்டன் பண்ணணும்னு நினச்சாலும் அட்டன் பண்ண முடியும். இந்த பிடிஎஃப் நான் ஒவ்வொன்றா ஷோ பண்ணி சொல்கிறத விட இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னம்னா அதில் இதை இமேஜாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃபாக சென்ட் பண்ண முடியாது. அதனால் இமேஜாக சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.